வணக்கம் விடியல் ஒளி நண்பர்களே. குழந்தைகளா இருக்கும்போது மனுஷங்க கிட்ட இறை குணம் இருக்குது. ஆனா வளர வளர உலகத்தினுடைய அழுக்குகளால அவன் மனம் பாதிக்கப்பட்டு அவனுடைய மனசு விலங்குகளைப் போல மாறிடுது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லோரோடையும் அன்போடையும் நட்போடையும் ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனா வளர வளர நம்ம ஒற்றுமை இழந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தையா இருக்கும்போது இருந்த நம்முடைய மறப்போம் மன்னிப்போம் என்ற அந்த தன்மை மாறி இப்ப யாரை பார்த்தாலும் வெறுப்பு, சண்டை என்ற நிலையில வந்துட்டுது. இந்த கருத்தை தான் புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் தான் எழுதிய லிட்டில் கேர்ள்ஸ் ஆர் வைசர் தேன் மென் என்ற கதையில, அதாவது குழந்தைகள் பெரியவர்களை விட புத்திசாலிகள் என்ற கதையில அழகா சொல்லியிருக்கார். ரஷ்யாவுல குளிர்காலம் முடிஞ்சு நாடே ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தது. பனிச்சறுக்கு முடிஞ்சு ஊர்ல அங்கங்க சிறு சிறு ஓடைகளா தெருக்கள்ல பனி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஊர்ல 2 பெரிய வீடுகள், அந்த பெரிய வீடுகள்ல இருந்து வர்ற கழிவு நீர் சிறு ஓடையா வந்து தெரு நடுவுல குட்டையா தேங்கி நின்று. அந்த 2 பெரிய வீடுகளையும் சேர்ந்த அக்குல்யா என்ற 10 வயசு பொண்ணும் மலாஷா என்ற 8 வயசு பொண்ணும் சர்ச்சுக்கு போய் திரும்பி வரும்போது தெருவுல சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த 2 சிறுமிகளும் தங்களுடைய ஈஸ்டர் டிரெஸ் அழகா போட்டுக்கிட்டு ஒருத்தருடைய டிரெஸ் இன்னொருத்தவங்களுக்கு காட்டி பெருமைப்பட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த தெருவுல குட்டையா தண்ணி நின்று இருக்கிறத பார்த்த உடனே 2 பேருக்கும் அதுல விளையாடலாம்னு ஆசை வந்தது. 2 பேரும் அதுல விளையாடலாம்னு நினைச்சாங்க. வயசுல சின்னவளான மலாஷா துருதுருன்னு போய் அந்த தண்ணியில இறங்க போனா. அப்போ வயசுல கொஞ்சம் மூத்தவளான அகுல்யா, மலாஷா தண்ணியில இறங்காத, அம்மா திட்டுவாங்க, போகாத, வேணும்னா நானும் என்னுடைய ஷூவை கைட்டி வச்சுட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த 2 சிறுமிகளும் தங்களுடைய ஷூவை கைட்டி வச்சுட்டு தண்ணியில இறங்கி காலால தண்ணியை விசிறி அடிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. சின்னவளான மலாஷா தண்ணியில இறங்கி கொஞ்சம் வேகமா தண்ணியை வீசி அடிக்க ஆரம்பிச்சா. பக்கத்துல வந்த அகுல்யா, மலாஷா வேகமா அடிக்காத, மேல அடிக்கும் அப்படின்னு சொன்னான். அவ சொல்லி வாய மூடுறதுக்குள்ள மலாஷா தன்னுடைய காலை ஓங்கி தண்ணி மேல பொத்துன்னு அடிச்சா. உடனே தண்ணி குபீர்னு மேல கிளம்பி அகுல்யா அவனுடைய புது ட்ரெஸ், முகம், நெத்தி எல்லாம் சேராக்கிடுது. தன்னுடைய சட்டையில சேர் அடிச்ச உடனே அகுல்யாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த நேரம் பார்த்து அகுல்யாவுடைய அம்மா சர்ச்சுக்கு போறதுக்காக அங்க வந்தாங்க. தன்னுடைய பொண்ணுடைய சட்டையில சேர பார்த்த உடனே அவங்களுக்கு ஆத்திரம் வந்தது. அவளை பிடிச்சி கன்னத்துல பலார்னு ஒரு அறை கொடுத்தாங்க. தான் தப்பு செஞ்சிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியிலையும் அடிப்பட்ட வழியிலையும் மலாஷா ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அவ அழுகுரலை கேட்டு வீட்டில் இருந்த அவங்க அம்மா தெருவுக்கு ஓடி வந்து அந்த இடத்துக்கு சேர்ந்தாங்க. தன்னுடைய மகளை அடிச்சது அகுல்யாவுடைய அம்மா தான் தெரிஞ்ச உடனே மலாஷாவுடைய அம்மா மட்டு மரியாதை இல்லாம அகுல்யாவுடைய அம்மாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. பதிலுக்கு அகுல்யாவுடைய அம்மாவும் அவங்க கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. தெருவெல்லாம் ஒரே சத்தம், இவங்களுடைய 2 பேருடைய சண்டை சத்தம் ஊர் பூரா கேட்க ஆரம்பிச்சது. இவங்க 2 பேரும் போடுற வாய் சண்டை சத்தத்தை கேட்டு அவங்க 2 பேருடைய கணவன்மார்களும் வீட்டுல இருந்து தெருவுக்கு வந்து தங்களுடைய மனைவிகளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாய் சண்டை இப்ப முத்தி நெட்டி தள்ளுற அளவுக்கு கை சண்டையா மாறி போச்சு. இதை கேள்விப்பட்ட அகுல்யாவுடைய பாட்டி சண்டை போடுறவங்க நடுவுல வந்து அவங்கள சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய கால்களை சண்டை போடுறவங்க இடறி விட்டுட்டாங்க. பெரியவங்க இப்படி ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கும் போதே அகுல்யா நிதானமா தன்னுடைய சட்டையிலையும் முகத்திலையும் இருக்கிற சேத்தை தண்ணியை தொட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சா. அடுத்தது ஒரு ஓட்டு சில்ல எடுத்து அந்த குட்டையானிக்கு தேங்கி நிக்கிற அந்த தண்ணியில இருந்து பூமியை கீறி அழுத்தி ஒரு 10 அடி நீளத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு சைட்ல இருக்கிற டிரைனேஜ்ல விட்டா. இதை பார்த்த மலாஷாவும் ஒரு மர பீஸை எடுத்துக்கிட்டு அந்த வாய்க்கால இன்னும் ஆழப்படுத்த ஆரம்பிச்சா. வாய்க்கா கொஞ்சம் ஆழமான உடனே தண்ணி அதுல வேகமா ஓடி வர ஆரம்பிச்சது. இப்ப இந்த 2 சிறுமிகளும் அந்த மரப்பட்டையை அதுல போட்டுட்டு படகா நினைச்சுக்கிட்டு அந்த படகு ஓடுதுன்ட்டு 2 பேரும் சந்தோஷத்துல 2 புறமும் நின்றுட்டு கத்திக்கிட்டே வர ஆரம்பிச்சாங்க. இந்த ஓடுற தண்ணி நேரா போயிட்டு அகுல்யாவுடைய பாட்டி உட்காந்துருக்கிற அந்த இடத்துக்கு போச்சு. இதை பார்த்த அகுல்யாவுடைய பாட்டி எழுந்து வந்து சண்டை போட்டிருக்கிற அந்த பெரியவங்களை பார்த்துட்டு, அட பெரிய மனுஷங்களா, அங்க பாருங்க அந்த 2 குழந்தைங்களும், நீங்க சண்டை போட்டீங்க, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த சின்ன குழந்தைங்களை பாருங்க, அவங்க சண்டை போட்டாங்க, மறந்துட்டாங்க, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து திரும்பவும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க அங்க. நீங்க தான் தேவையில்லாத சண்டை போடுறீங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்களான உங்களோட பல மடங்கு புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. சண்டை போட்டுக்கிட்ட சிறுமிகள் மீண்டும் ஒண்ணா சேர்ந்து மகிழ்ச்சியா விளையாடுறத பார்த்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த பெரியவங்க தங்களுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்பர்களே, இந்த கதை
குழந்தைகளுடைய கள்ளம் கபடமற்ற தன்மையையும், சண்டை போட்டுக்கிட்டாலும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து வாழற அந்த குணத்தையும் சொல்றதோடு இல்லாம, பெரியவங்களுடைய வீண் கர்வத்தையும், சண்டை போட்டுக்கிட்டா கடைசி வரைக்கும் ஒண்ணா சேராத அந்த வரட்டு கௌரவத்தையும் தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்ற இந்த திரைப்பட பாடல் வரிகளை இந்த கதை ஞாபகப்படுத்துது. அதுல அடுத்த வரிகள்ல சொல்லுவாங்க, பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவர் ஆனார், பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவர் ஆனார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபத்தாலையும் மற்ற குணத்தாலையும் பெரியவங்களும் சிறியவங்களாயிடுறாங்க. சிறியவர்களா இருக்கும்போது நம்மோட கடவுள் இருக்கிறார். இதுதான் சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் என்ற ஆங்கில பழமொழி அழகாக சொல்லுது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தவறாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் தெரியப்படுத்துங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் பேராசிரியர் ராஜவேலு.